தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மாலை 1 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய அரபிக்கடலில் புயல் சின்னம் உருவாகியிருக்கு. அதாவது 2025 இந்திய பெருங்கடலில் உருவான முதல் புயல் சின்னம் சொல்லலாம். அதாவது சக்தி புயல் உருவாகியிருக்கு. இந்த சக்தி புயலானது குஜராத் கடலோரத்தை ஒட்டி குறிப்பாக அரபிக்கடலில் உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய முன்தினம் நம்மளுடைய வங்கக்கடல் வழியாக பயணித்த அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் ஒடிசா அருகே கரையை கடந்து தொடர்ந்து நேபாள் நாட்டை ஒட்டி பயணித்து வருகிறது. நாட்டில் நேற்று பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு. இன்று எங்கெங்கே மழை இருக்க போகுது முழு வானிலை பதிவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் மழை வெளுத்து வாங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய அதிகபட்சமாக ஒசூர் பகுதியில் 12 சென்டிமீட்டரும், அதே போல் வந்து தருமபுரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை. திண்டுக்கல் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர், திண்டுக்கல்லில் 10 சென்டிமீட்டர், நத்தம் பகுதியில் 8 சென்டிமீட்டர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. பல்வேறு இடங்களில் இந்த ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையும், ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மிக கனமழையும் பதிவாகினதை நீங்கள் வந்து பார்க்கலாம். வட மாவட்டங்களில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகிறத நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும். கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு அந்த மாவட்டங்களில். குறிப்பாக நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர்லாம் நேற்று நல்ல மழை பதிவாகியிருக்கு. நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது தெரிய வரும். இதில் ஒரு அன்லக்கியாக வந்து பார்க்கும்போது நம்ம கடலூருக்கு மேலே தான் மழை எல்லா மழையும் பெஞ்சுது. கடலூர் மாவட்டத்துக்கு மேலே கரெக்டாக பவுண்டரி வச்சு மழை பெஞ்சிருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். கடலூருக்கு கீழே டெல்டா மாவட்டங்களில் பெருசாக மழை இல்லை. டெல்டா மாவட்டங்களுக்கும் நேற்று மழை எதிர்பார்த்தோம். ஆனால் காற்றுடைய வேறுபாடு, அதாவது மதுரை மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் உருவான மழை மேகங்கள் திருச்சி, கரூர் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வழியாக நகர்ந்து பிறகு நம்மளுடைய புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு சென்றது. அது காற்றோடைய திசையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நேற்று பார்க்கும்போது தெரிய வரும். இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது தெரிய வரும். ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் இந்த ஒரு மழை மேகங்கள் பயணிச்சிருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பரவலான மழையும், வட மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான முதல் சில இடங்களில் கனமழையும் பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. உயர் மேகங்கள் காணப்பட்டு வருகிறது. இந்த உயர் மேகங்களுடைய நிலையை பொறுத்து இன்று இரவு மழை இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சக்தி புயல் எப்போது கரையை கடக்குதோ அப்போ தான் வானிலையில் கரெக்டாக ஒரு துல்லியமான நிலை தெரிய வரும். இந்த சக்தி புயல் கரையை கடக்கிற வரைக்கும் நமக்கு வானிலையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கணும். இந்த சக்தி புயல் கரையை கடக்கிறதுக்கு இன்னும் ஒரு சொல்லப்போனால் இன்னும் ஒரு 10 நாட்கள் 8 நாட்கள் வரைக்கும் இருக்குது. 4-5 நாட்களுக்கு அந்த அரபிக்கடல்லே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிக்க போகுது அந்த புயல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திரையோருடைய தாக்கம் அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து செல்லக்கூடிய பாதையை தாண்டி மீண்டும் அதே பாதைக்கு கொண்டு வரப்போகுது. அதனால் இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வானிலையில் பல மாற்றங்கள் இருக்கக்கூடும். வானிலையில் பல திருப்பங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதும் சற்று இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஒரு 3 நாட்கள் முன்ன பின்ன வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது 15ஆம் தேதி தொடங்கும் நம்ம சொல்லியிருக்கோம். 15ஆம் தேதியிலேருந்து ஒரு 13ஆம் தேதி தொடங்கலாம் அல்லது 18ஆம் தேதி தொடங்கலாம். அதனால் இந்த முன்ன பின்ன 3 நாட்கள் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும், திருநெல்வேலி, அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகலாம். அந்த மாவட்டங்களில் ராமநாதபுரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று இரவு மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையும் மழை பெஞ்சிருக்கு அந்த இடங்களில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று மாலை நேரங்களில் மழை காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை காணப்படும். இந்த மழை மேகங்கள் நகரக்கூடிய திசையை பொறுத்து வடக்கு உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும். அந்த மழை மேகங்கள் நகருதா இல்லை மழை மேகங்கள் நகராமல் அங்கேயே வலு குறையுதாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்கேஸ் நகர்ந்ததுன்னா சேலம் மாவட்டம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அதே போல் நம்மளுடைய அரியலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம், செங்கல்பட்டு உட்பட. இன்கேஸ் நகர்ந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நகராமல் அங்கேயே வலு குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 2 சினாரியோ இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி வந்து நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இந்த 2 சினாரியோவில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இன்கேஸ் நகர்ந்துன்னா இந்த மாவட்டங்களெல்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பாலக்காடு வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் குறைவென்று நேற்று ஒரு சில இடங்களில் மழை காணப்பட்டது. காங்கேயம் பகுதியில் மழை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அந்த இடங்களில் மழை வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 8ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்கு மேலே காற்றுடைய திசையை மொத்தமாக மாறுது. பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்றின் காரணமாக மழை இல்லாமல் இருந்த இத்தனை நாள் மழை இல்லாமல் இருந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் நல்ல மழை காணப்படும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் இங்கெல்லாம் பெருசாக மழையே இல்லை. ஆனால் இந்த காற்றோட திசை மாற்றம் காரணமாக இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் மழை காணப்படும். அதேபோல் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட நண்பர்களும் கண்டிப்பாக இந்த வாட்டி வருகின்ற மழை இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மழை இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஒரு வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்குறது 14ஆம் தேதிக்கான வரைபடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலு குறைந்த
வடகிழக்கு பருவக்காற்று நம்ம தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதை பார்க்கலாம். அதாவது நம்ம முன்னாடியே சொன்னது தான், சக்தி புயலுடைய திசை மாற்றம் மற்றும் அது புயல் கரையை கடந்து எப்போது வலு குறைந்து அது நார்மலாக ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வானிலையில் ஒரு தெளிவான இது தெரிய வரும். என்றைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குது, அடுத்த 10 நாட்கள் மழை எப்படி இருக்குங்கிற ஒரு தெளிவு தெரிய வரும். அது வரைக்கும் தெளிவு வந்து இருக்காது. நம்ம சைட்லேருந்து வடகிழக்கு பருவமழை 2025க்கான அப்டேட்டு வரும் திங்கட்கிழமை அன்றைக்கி இரவு 8 மணிக்கு அளவில் ரிலீஸ் பண்ணப்படும், அதாவது வெளியிடப்படும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் தொடங்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.